பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பனா ஜித்னா இல்மா. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த ஒற்றைப்படையான நாட்கள்ல, அதுலயும் ரமலானுடைய இறுதி பத்துல அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு ஒன்று கூட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இதில் எங்களுடைய அறியாமையில் எது தவறுகள் வந்தால் நீ அதை மன்னித்து எங்களுக்கு திருத்தத்தை கொடுத்து அழகான முறையில் அமல் செய்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அதை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு நிறைவான கூலியும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம லாஸ்ட் 2 டேஸா ததப்புருல் குரானை பத்தி பார்த்து வர்றோம். ததப்புருல் குரான்னா என்ன அப்படிங்கிற அந்த இன்ட்ரடக்ஷன், அது எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ குயிக்கா நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருவோம். யாரும் புதுசா வந்திருந்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக. ஸோ அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லியிருக்கான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அதை பத்தி தான் நம்ம முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரானை எப்படிலாம் அணுகலாம், அதுல பல படித்தரங்கள் இருக்கு. குரானை முறைப்படி ஓதுறது, குரானுடைய விளக்கங்களை படிக்கிறது, குரானை ஆராயிறது. இதுல நம்ம குரானை எப்படி ஆராயணும், ஏன் ஆராயணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்கும் அதன்படி வாழ்றதுக்கும், அல்லாஹ்வுடைய படைப்பை வசனங்களை பார்த்து பிரமிக்க, அல்லாஹ்வுடைய அன்பை பெற, உறுதியான ஈமானையும் பெற, நம்மளுடைய சொல் செயல் குணநலங்கள்ல மாற்றம் வர, இப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். குரானை நம்ம எப்படி ஆராயணும் அப்படிங்கும் போது, அல்லாஹ் வந்து குரான்ல நம்மளுடைய உள்ளத்தை, சிந்தனையை, நம்ம நாவை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி சிந்திக்கும் போது நம்மளுடைய உடல்ல ஏற்படுற மாற்றங்கள், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். குரானை நம்ம எப்படி ஆராயணும் அப்படிங்கும் போது, இப்போ ஒரு குரான் வசனத்தை ஓதிட்டு அதுக்கு பின்னாடி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படிங்கும்போது, மாஷா அல்லாஹ் நிறைய ஆன்சர் சொன்னீங்க நீங்க எல்லாருமே. என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு குரான் வசனத்தை நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது, அல்லாஹ் இந்த குரான் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கிறது. ஒரு குரான் வசனத்தை நம்ம படிக்கிறோம், அது எந்த குரான் வசனமா வேணாலும் இருக்கலாம். இப்ப அதை ததப்புர் பண்ணும் போது, நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நிறைய வகையான வசனங்கள் குரான்ல இருக்கும். எப்படின்னா, அல்லாஹ் வந்து சயின்ஸ் ரிலேட்டடா பேசியிருப்பான். இப்போ வந்து உதாரணத்துக்கு, குழந்தை உருவாகிறத பத்தி அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஒரு சிறிய இந்திரிய துளியிலிருந்து நம்ம உங்களை படைக்கலையா? அது நீங்க உங்களுடைய படைப்பை பத்தி சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். அப்படி சயின்டிபிக் ரிலேட்டடான நிறைய சான்றுகள் இருக்குது. அதை பத்தி சிந்திக்கலாம். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் வந்து சொல்றான் குரான்ல, வானங்களை பார்க்கலையா, பூமியை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவருடைய படைப்பை பார்த்து அதை பத்தி சிந்திக்க சொல்றான். இல்ல அல்லாஹ் ஒரு வசனத்தையே சொல்லிட்டு, படிப்பினை பெறுபவருக்கு, அறிவுடையோருக்கு இதில் பல சான்றுகள் இருக்கு இப்படின்னு சொல்றான். நம்ம என்ன மாதிரி சிந்திக்க போறோம்னா, எனி குரானாயா, எந்த ஒரு குரான் வசனத்தை நம்ம எடுத்துட்டோம், அதை பத்திய சில கேள்விகளை கேட்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியை நம்ம என்ன கேட்க போறோம்னா, அல்லாஹ் இந்த குரான் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான். 2வது கொஸ்டின் வந்து, அல்லாஹ் என்ன என்ன செய்யுமாறு கட்டளையிடுறான் இந்த குரான் வசனத்துல. ஓகே, இது என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ், நான் பர்சனலா வந்து என்ன செய்யணும், இதுல இருந்து நான் எனக்கு என்ன கட்டளை இருக்குது இந்த குரான் வசனத்துல அப்படிங்கறத பத்தி சிந்திக்கிறது. 3வதா, இந்த குரான் வசனத்தை என்னுடைய வாழ்வுல எப்படி நான் அமல் செய்யறது. இது மாதிரி இது வந்து பேசிக்கா எடுத்திருக்க கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த 3 கேள்வியை அடிப்படையா வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஆய்வு. அதாவது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட கேள்வியை கேட்கணுங்கையில, அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்து மூலம் நமக்கு என்ன சொல்ல நாடுறான். நமக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வர்றான்ல. அப்போ இத செய்யுங்க, இத செய்யாதீங்க, இங்க போங்க, இங்க போகாதீங்க. இப்ப எக்ஸாம்பிள், சூரா நூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 31, 32வது வசனம், 30வது வசனம்லாம் பார்த்தா, நீங்க வெளியில போனா உங்க பார்வையை தாழ்த்திக்கங்க, உங்க வெக்கல் தலங்களை பாதுகாத்துக்கங்க. ஆண்களுக்கு, பெண்களுக்கு கூடுதலா கட்டளை. இப்படி என்ன சொல்ல நாடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வதா வந்து நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் என்ன செய்ய, என்ன ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சட்டங்கள். அல்லாஹ் தஆலா சூரா முஜாதலாவுல சொல்றான், ஒரு பெண் நபியே, ஒரு தர்க்கம் செய்து கொண்டு உன்கிட்ட வந்து தீர்ப்பு கேட்ட அந்த பெண்ணுடைய சொல்ல நான் கேட்டுக்கிட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பதில் சொல்றான். அப்ப அந்த பெண்ணுக்கு உரிய சட்டம் வேற,
நமக்குரிய சட்டம் வேற இல்லையா? அப்ப எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த குர்ஆன் வசனம் என்ன செய்ய கட்டளையிடுது? அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இடுறான்? சரி 2வது மாஷா அல்லாஹ். அடுத்து 3வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்த எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்றது? பாத்தீங்களா? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப ஜகாத் குடுக்குறவங்க மட்டும் தான் அதுக்கு தகுதி இருக்கவங்க மட்டும் தான் அந்த வசனத்த எடுத்து அமல் செய்ய முடியும். வாங்குறதுக்கு தகுதி அவங்க அந்த வசனத்த அமல்படுத்த முடியும். இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இத நம்ம ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கிட்டு போலாம்டா. சூப்பரா! அற்புதமா அது இருக்கு. இது இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இது இல்லாம நமக்கு ஒவ்வொரு வசனங்கள படிக்கும்போதும், அது அந்த வசனங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கேள்விகள மாத்திக்கலாம். கேள்விகள் ம். கேட்கறதுல நம்ம எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். இது சரியான கேள்வி, இது தவறான கேள்வி அப்படி இல்ல. அது வந்து ம். ஷிர்க்குக்கு எடுத்துட்டு போகாத வரைக்கும், இல்ல அது மார்க்க வரம்பு மீறல் ஆயிராம இல்லாத வரைக்கும், நம்ம அந்த கேள்விகள கேட்கலாம். இந்த வசனத்த ஏன் அல்லாஹ் இந்த ஆர்டர்ல குடுத்துருக்கான்? ஏன் அல்லாஹ் வந்து இத சொன்னான்? ஏன் அப்புறம் இத பின்னாடி சொன்னான்? இப்படி நம்மளுக்கு பல கேள்விகள் கேட்டுக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம இப்ப ததபுர் செய்யலாமா? ஓரளவுக்கு ததபுர்னா என்ன? அப்படிங்கிற பேசிக் எல்லாம் பார்த்தாச்சு. ரெடியா? இப்ப உள்ள போயிருவோமா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சூரா இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதி அதோடைய மீனிங் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதோடைய அந்த சூறாவோட ஒரு குட்டியான ஒரு பேக்கிரவுண்ட். என்ன அது எந்த ஓகே. மாரி டைம்ல இறங்குச்சு அப்படின்னு ஒரு ம். குட்டி சூறாவோட அந்த பேக்கிரவுண்டு. அதுக்கப்புறம் அதுல இருக்க முக்கியமான தீம்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். கருப்பொருள் அதுல என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதோடைய கேள்விகள கேட்டு நம்ம அத ஆராய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவ மெயினா சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ம். எவ்ரிடே ஓதுற சூறா. உன்னொன்னு வந்து அது அல்லாஹ் முதல் சூறாவா குரான்ல வந்து ஆர்டர்ல வச்சிருக்கிறான். ஸோ அதனால ம். நம்ம அதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான். இன்ஷா நம்ம எவ்ரிடே ஓதுற அந்த சூறாக்கள நம்ம ஆராய்ஞ்சு பழகிட்டோம்னா, நார்மலா நம்ம பெரிய பெரிய சூறாக்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பழக்கங்கள் நமக்கு வந்திருக்கும். ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத தொழுகை இல்ல. ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகையில மட்டும் 17 தடவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதுற மாரி வச்சிருக்கான். மத்த சுன்னத்து நஃபில்லாம் பார்த்தா எங்கேயோ போகும். அப்ப திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு வசனத்த நான் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். ஓகே. அத எடுத்துக்கிட்டது முதல்ல அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேடா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக்கி யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியுமல்ல, நெறி தவறியோர் வழியுமல்ல. இது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நம்ம காமனா சூறா ஓதி அதோட மீனிங் நார்மலா தெரிஞ்ச ஒரு சூறா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த சூறாவோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ரொம்ப இல்ல, ரொம்ப ஷார்ட்டானது தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய தஃசீர் விளக்கங்கள் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்ல. அது எப்படி இறங்குச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கேள்விகள் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறக்காக. சோ இந்த சூறாவோட பின்னணி என்னன்னா, இது மக்கால இறக்கப்பட்ட சூறா. 7 வசனங்கள் கொண்ட சூறா. முழு சூறாவா இறக்கப்பட்ட முதல் அத்தியாயம் குரான்ல. இப்ப இந்த சூறாவோட கருப்பொருள், இந்த சூறால என்ன மாரி தீம்ஸ்லாம் இருக்குது? அல்லாஹ் வந்து இதுல மெயினா என்ன இந்த சூறால இருந்து சொல்ல வர்றான் அப்படின்னா, பிரார்த்தனை. இந்த முழு சூறா ஃபாத்திஹாவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்ற மாதிரியான ஒரு சூறா. இதில் நேர்வழி பெறுறதுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றோம். அப்படிதானே? அல்லாஹ்ட்ட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குறோம், உன்னிடமே உதவி தேடுறோம், எங்களை நீ நேர்வழியில் நடத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்றோம்.
அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறது வகையில தான் அல்லாஹ் வந்து இந்தா உனக்கு முழு குரானையும் கொடுத்துருக்கேன், இந்த முழு குரானும் உனக்கு கைடன்ஸ் தான், இந்த முழு குரானும் உனக்கு நேர்வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறது விதமா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான ஒரு விஷயம். இது எத்தனையோ தடவை கேட்டிருக்கோம். நம்ம நம்ம கிட்ட பிரார்த்தனை செய்யறோம், யா அல்லாஹ் எனக்கு நீ நேர்வழியை கூடு அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோ உனக்கு முழு குரானையுமே உனக்கு நேர்வழியா கொடுத்துட்டேன்னு பதில் சொல்லக்கூடிய வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த குரானை கொடுத்திருக்கான்னா, அந்த குரான்ல தான் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு இல்லையா? நேர் வழிகாட்டி இருக்கு, நமக்கு வாழ்க்கையின் வழிகாட்டி இருக்குங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே எல்லா புகழும். அடுத்ததா இப்ப நம்ம அதை பின்னணி பார்த்தாச்சு, அதுல இருக்க கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப நம்ம இந்த சூறாவை ஆராய போறோம். இந்த வசனங்களை படிக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் வருது இப்பதான் டிஸ்கஷனுக்கு போகலாம். இதுல நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது எனக்கு தோணுன 2 கொஸ்டின். இது மாதிரி உங்க எல்லாருக்கும் பல கொஸ்டின்ஸ் வரலாம். நான் எழுதியிருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாத்துரலாமா ஒரு சாம்பிளுக்காக? அதுக்கப்புறம் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகேடா. ஓகே, ஒரு உதாரணத்துக்காக, ஏன் இந்த சூரா பிஸ்மில்லா என்று அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்குது? இது எனக்கு வந்த ஒரு சிந்தனை. ஏன்னா இது வந்து ததப்புர் சிந்திக்கிறதுக்காக உள்ள இது. இந்த சூறாவை நம்ம படிச்சோம், பிஸ்மில்லான்னு இந்த சூறா ஆரம்பிக்குது. ஏன் அப்படி ஆரம்பிக்குது? அப்புறம் ஏன் அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு ஃபர்ஸ்ட் சொல்றான்? ஆர்டர் பாத்தீங்கன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதுக்கப்புறம் மறுமை நாளின் அதிபதி மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு பின்னாடி வருது. ஏன் நான் மறுமை நாளின் அதிபதி நல்லா சொல்லல, ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லியிருக்கான்? இப்படிங்கிறது எனக்கு வந்த கொஸ்டின்ஸ். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கேள்விகள் நிறைய கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய ஆன்சரை சிந்திக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், அதானே? சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதோடைய கருப்பொருள், அதனுடைய இறங்கின விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த சூறாவை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க பிரார்த்தனை நம்ம கேட்டோம், அதுக்கு பிரார்த்தனையா முழு குர்ஆனையும் கொடுத்திருக்கான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இப்ப பாருங்களேன், ஏன் பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்குது? சூரா தௌபா இருக்கே பிஸ்மில்லாவே இல்லாம இருக்குதானே? ஏன் இந்த சூறாவை எடுத்ததோட பிஸ்மியோட வந்துச்சு? ஏன் ரஹ்மான் ரஹீம்ங்கிற வார்த்தை இதுவா வருது? ஏன் இது ஆர்டர் மாறி வந்திருக்கலாமே? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சிந்தனை. இந்த மாதிரி உங்களுக்கு மத்தவங்களுக்கு என்ன கொஸ்டின் வருது? இதுல என்ன கேட்க போறீங்க? சாரா சொல்லுங்க. சாரா சிஸ்டர். எனக்கு வந்து கடைசி வசனத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது வருது கொஸ்டின். அது எப்படின்னா வந்து, இப்ப நீங்க வந்து எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, உன்னுடைய கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல அப்படின்னு இருக்குல்ல. நீ கோபத்தையும் நெறி வழி தவறியோர் அதை மட்டும் சொல்றாங்க, இணை வைப்போர் எவ்வளவு விஷயங்கள் இருக்குதானே. கண்டிப்பா அதெல்லாம் சொல்லாம இதை மட்டும் ஏன் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட். சிந்தனை. மாஷா அல்லாஹ், கரெக்ட். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து ரிஸ்வானா சிஸ்டர். எனக்கு அதே கஷ்டம் தான். இப்ப சிஸ்டர் கேட்டாங்களே, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நாங்க ஹிதாயத்தை நம்ம கேட்டுட்டோம். அந்த ஹிதாயத்தை கேட்டாலே எல்லாம் அது ஒரு முழுமை அடைஞ்சு, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தனாலே ஒரு முழுமை அடைஞ்சிடுது இல்ல. அதுலயே அந்த ஆயத்திலே சேர்ந்து வருது இல்ல. எதுக்கும் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கான்னு அதே கேள்விதான் எனக்கும். அல்லாஹ் வந்து முதல்ல வந்து நேரான வழி காமித்திருவான்னு கேட்டாச்சு, முடிச்சாச்சு தானே. அதுக்கப்புறம் ஏன் அல்லாஹ் வந்து அதுக்கு விளக்கம் அம்மா இன்னொரு ஆயத்தை வேற சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட வழி வேணாம் அப்படிங்கிற மாதிரி. மாஷா அல்லாஹ், அழகிய சிந்தனை. இனிமேல் தான் இது மாதிரி நம்ம சிந்திக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அதை பத்தி யோசனைகள் வரும். ஏன் வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கலாம், 2வது ஆயா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் நிறைய இருக்குது, ஆனா அல்லாஹ் இந்த இடத்துலயே ரப்புங்கிற அந்த பேரை சூஸ் பண்ணா. இப்ப நமக்கு நிறைய கேள்வி வரும், ஏன் இந்த இடத்துல ரப்பு? ஏன்னா இதுலயே ரஹ்மான் ரஹீம்ங்கிற பண்பு பேர் அடுத்து இருக்கு. இப்ப இது இல்லாம மலிக் இருக்கு, குத்தூஸ் இருக்கு, முஃமின் இருக்கு, முஹைமின் இருக்கு, நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா அஸ்மால. அப்ப அதுல ஏதாச்சும் ஒண்ணு இதுல ஃபிட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் ரப்புங்கிற வார்த்தை இங்க வந்துச்சு? நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி சித்தி ரினோசாமா என்ன சொல்ல போறீங்க? இல்ல, நாங்க அப்படின்னா நேரான வழி எதெண்டும் ஆராயலாம், தவறிய வழி எதென்று ஆராய்ஞ்சா நாங்க அதுகளை தவிர்த்து நேரான வழியை தேர்ந்தெடுத்து
செல்லக்கூடிய மாதிரி நாங்க அதுகளை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரலாம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உங்களோட கொஸ்டின் என்னன்னா, நேரான வழி எது, தவறான வழி எது சரி, ஓ அப்படிங்கிறது அதுதான் நம்மளோட ஆராயணும். கொஸ்டின். ஓகே, மாஷா அல்லா மாஷா அல்லா. வேற யாருக்கும் வேற ஏதோ நம்ம சொல்லாத வகையான கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின் சொல்லுங்க. இப்ப மாலிகே யோமித்தீன் இருக்கு. ஆஹா. தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. தீர்ப்பு நாளை தவிர அவன் எல்லாத்துக்கும் அதிபதி அதான். அதெல்லாம் மென்ஷன் ஆஹ் பண்ணாம தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படிங்கறது மட்டும் அங்க மென்ஷன் பண்ணிருக்கனால அது ஒரு 6000 இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. மாஷா அல்லா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்கும் போதுதான் அந்த வசனத்தை பத்திய சிந்தனை நம்ம மைண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். இப்ப இன்ஷால்லா நீங்க வேணா பாருங்க, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போன பின்னாடி இந்த கொஸ்டின் வருதே, இதை சொல்ல மாட்டோமே, அந்த கொஸ்டின் வருதே, அல்ல இப்படி சொல்லியிருக்கானே அப்படி சொல்லியிருக்கானே அப்படின்னு நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் வரும். ஏன்னா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பழகுறோம் எப்படிலாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியெல்லாம் என்ன, எதுக்கு கேட்கணும், அர்த்தம் இல்லாம இருக்கே அப்படி இல்ல. நம்மளுக்கு அந்த இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம அல்லாவுடைய அந்த வசனங்கள்ல ஏன் அல்லாஹ் இந்த ஆர்டர்ல இறக்குனா அப்படிங்கும் போது சிந்திப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பதிலும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனா ஃபர்ஸ்ட் அது கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அப்புறம் பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வேற யாருக்கு வேற கேள்வி வரலையா? ஐயாக்க நாபுது வையாக்க நஸ்தைன்ல வந்து உன்னையே வணங்குகிறோம், உன்னிடையே உதவி தேடுகிறோம் இருக்க. இறைவனைத்தான் நம்ம எல்லா வகையிலையும் உதவி தேடுறோம் அல்லாவுதீனால. ஏன்னா மத்தவங்கள்ட்ட போய் உதவி தேடக்கூடாது. நம்ம இறைவன் ஒருவனைத்தான் நம்ம உதவியை தேடணும். எல்லா வகையிலையும் அவன் தான் நமக்கு தீர்ப்பளிக்கும் இடத்துல இருந்து உதவி செய்யறதுல இருந்து. அப்ப இதுல கேள்வியே வந்து ஏன் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்க கூடாதா? கூடாது அங்க கூடாது அதுதான் கொஸ்டின். கூடாது. அதுக்குதான் நம்ம ஆன்சரை தேடுவோம். அப்புறம் ஏன் கூடாது, ஏன் கூடாது? நம்ம வந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தை பத்தி கேள்விகள் அதிகமா கேட்கும் போது அதை பத்தி நிறைய சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை தூண்டுறதுக்காக இப்ப நம்ம பதில் வேணாம், வெறும் கேள்வி மட்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன், அல்லாஹ் வந்து ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தஈன் அது சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காண்பித்தல்வாயாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தானே. ஏன் நம்ம அல்லாட்ட நேர்வழியை கேட்கணும்? ஒரு கேள்வி. அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து நேர்வழியே எனக்கு கொடு, ஏன் அல்லாஹ் வேற விஷயங்கள் எல்லாம் சொல்லல, நேர்வழியை பத்தி மெயினா ஏன் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான்? இது ஒரு வகையான கேள்வி. சோ இந்த மாதிரி ஒரு கேள்வியா இப்ப நம்ம கேக்குறோம். அதே மாதிரி நஜிரா நீங்க கேட்டது கரெக்ட் தான். எப்படின்னா உனக்கு தான் அடிபடணும். அப்ப நாங்க யாருக்கும் அடிபடிய கூடாதா? அடிபடிஞ்சா என்ன? இப்ப இந்த இடத்துல கேள்வி உங்ககிட்ட மட்டும் தான் உதவி தேடணுமா? ஏன் நஜீரட்ட கேட்டா, மும்தாஜிட்ட கேட்டா, இவ்வளவு பேர் இருக்கோமே அவங்கள்ட்ட கேட்டா தப்பா? அப்புறம் கேக்குறோமே, நஜீரா நீங்க எனக்கு இப்போ இங்க வரீங்களே, ப்ளீஸ் என்ன கார்ல கூட்டு போயிடுறீங்களா, எனக்கு இதை வாங்கிட்டு வர்றீங்களா கேக்குறோமே. அப்ப அது ஹெல்ப் இல்லையா, உதவி இல்லையா? இந்த மாதிரியான கேள்வி. அப்ப எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது வருதா? இப்ப இப்படி நம்ம இத ஆய்வு பண்றது, சிந்திக்கிறது. சும்மா எடுத்தோம் இவ்வளவு நாளா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சா ஆலமீன் முடிச்சுட்டு போயிட்டோம் இல்லையா? இதுக்குள்ள இவ்வளவு இருக்கு, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். மௌசுமா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து கேள்வி சிஸ்டர், இப்ப இவ்வளவு பெரிய சூறாக்கள் இருக்கிற நேரம் ஏன் இந்த சூறாவை முதல்ல அல்லாஹ் முன்னுக்க போட்டான்? அந்த சூறாவை வந்து அம்மா ஜுசுல சேர்த்திருக்கலாமே. மத்த சூறாக்கள்லயும் இப்ப ஆல் இம்ரான் எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் துவாக்கள் வருது. அப்ப இது ஒரு துவா தான். இருந்தாலும் அத முன்னுக்கு போடாம இதை ஏன் முன்னுக்கு இந்த சின்ன சூறாவை முன்னுக்க போட்டான்? அத அம்மா ஜுசுல சேர்த்திக்கலாமே. கேள்வி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரான கேள்வி. என்னப்பா எவ்வளவு சூறா இருக்குது, ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் குர்ஆனோட ஆரம்பத்தோட முதல் சூறாவா வைக்கணும்? ஏன்? அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஹானா இத கதைக்கும் போதுதான் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு இருக்கிற இடத்துல மாபெரும் கருணையாளனாகவும் தனி பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய கிருபையாளன் அப்படி என்று சொல்லி அந்த கருணை எப்படிப்பட்டது, அந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ன்ற மாதிரி நினைவு வருது. சரியோ தெரிய அல்லாவுடைய கருணையை எவ்வளவு தூரம் அல்லாஹ் கருணையா இருப்பான். அல்லாஹ் இந்த இடத்துல வந்து ரஹ்மான்னு சொல்றானே, அப்ப அந்த பேரை ஆராயிறது அப்படிதானே? ஓகே மாஷா அல்லாஹ். சொல்லுத எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கணும் மாதிரி இருக்குது அல்லாஹ்வுடைய கருணை மீது. ஆன்சர் தானே இப்ப இவ்வளவு ஆன்சர் தானே பார்க்கிறோம். அப்புறம் வேற இப்போ வந்து நம்ம கொஸ்டினா முதல்ல தயாரிச்சுக்கிறோம். அப்புறம் ஒண்ணுக்கும் ஆன்சர் எதுக்கு முதல் கேள்வி வந்தாதான் அதுக்கு பதில தேடுவோம். இப்ப முதல்ல அம்மா சொன்ன மாதிரி நம்ம சூரா ஃபாத்திஹாவை எடுப்போம், அது அரபி ஓதுவோம்,
தர்ஜுமா படிப்போம், அதை விளங்கிட்டு நம்ம போயிருவோம். அல்லாஹ்வை தான் வணங்கணும், ஓகே கரெக்ட். ஆமா, அல்லாஹ் தான் தீர்ப்பு நியாயாதிபதி, கரெக்ட். இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சு படிச்சு பழகிட்டனால அதை படிச்சு ஏத்துக்கிறோம். பட் அதை பத்தி நம்ம சிந்திக்கல. ஏத்துக்கொள்றது மட்டும் இல்ல ரூபி, அத ஆ நாங்க அதுக்கு மாறா யோசிக்கிறதுக்கு கூட பயப்படுறோம். இப்ப இப்படி கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி இல்ல, இப்படியும் யோசிக்கலாமேன்னு புதுசா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வந்து ஆக்சுவலி மாறா யோசிக்கல, பட் அத பத்தி டீப்பா யோசிக்கிறோம். டீப்பா யோசிக்கிறது இவ்வளவு நாள் வந்து சர்ஃபேஸ் லெவல் சொல்லுவாங்க தானே, மேலோட்டமா படிச்சுட்டு போனோம், மேலோட்டமா அதை விளங்கிக்கிட்டு போனோம். இப்ப என்னன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா, ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், பிஸ்மில்லா ஏன் சொல்லணும்? சோ நம்ம கேள்வி கேட்கிறோம். ஓ, அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கோ? அப்ப அல்லாஹ் எதுவுமே வந்து ரீசன் இல்லாம இறக்குறது இல்லையே, அப்ப இந்த இடத்துல என்ன ரீசனா இருக்கும்? அப்ப நம்மள்ட்ட என்ன எதிர்ப்பு? நம்ம அந்த கேள்வி நான் சொன்னேன் தானே, இப்ப இந்த பிஸ்மில்லான்னு இந்த சூரா ஆரம்பிச்சிருக்கறனால இதுல இருந்து அல்லாஹ் என்ன கட்டளை எனக்கு கொடுக்குறான்? ஒருவேளை அப்ப நான் செய்யற காரியங்கள் எல்லாத்துலயும் பிஸ்மில்லா சொல்லணுமோ? அப்ப அல்லாஹ் வந்து குர்ஆன் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும் போறதுனால, அப்ப நான் செய்யற என்னுடைய லைஃப்ல இருக்க எல்லா காரியங்களையும் பிஸ்மில்லா சொல்லணும். அப்ப என்ன மாதிரி காரியங்கள்ல நான் பிஸ்மில்லா சொல்லலாம்? என் வாழ்க்கையில இதை எப்படி அமல்படுத்துறது? உதாரணமா தூங்கி எந்திரிச்சதோட பிஸ்மில்லா, படுக்க போறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லா, நம்ம வீட்ல இருக்க கர்டன்ஸ் ஓபன் பண்ணும்போது பிஸ்மில்லா, க்ளோஸ் பண்ணும்போது பிஸ்மில்லா. அப்ப எல்லா விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா. அப்படி ஏன்னா அல்லாஹ் அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஒண்ணுக்குதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, ஓகே, இப்படிப்பட்ட விளக்கம் எப்ப கிடைக்கும்னா வந்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுதான் கிடைக்கும். சோ கொஸ்டின் கேட்க நம்ம பயப்பட தேவையில்லை, தாராளமா கேட்கலாம். அது நான் சொன்ன மாதிரி இஸ்லாமுடைய வரைமுறைகளை மீறி போகாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிற வரைக்கும் அது ஓகே. சமினா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்மி சொன்னாங்கல்ல, அது வந்து அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறன. எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் எதுக்கு அன்ப முதன்மையா வச்சு சொல்றான் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளுக்கு தானே பாசம் இதுவும் எல்லாம், நம்ம தான் இந்த போண்டு அல்லாஹ் ஒரே ஒரு பங்கு நூலாத்தை அனுப்பிக்கிறேன்னு சொல்றான். அதுலயே நம்ம வந்து அவ்வளவு ஒரு இதா இருக்கிறோம். ஆனா தேவை உள்ள நம்ம எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் வந்து அன்ப முதன்மையா வச்சு சொல்றானே, அது ஏன்னு மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து வேற நூமிலா சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் இல்ல, ஹைரா. எனக்கு எல்லாருக்கும் வந்தது என்னன்னு சொன்னா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அதுல எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இது ஒரு துவாவாவும் மாறுது, துவாவா கேட்கிற மாதிரியும் இருக்குது. அடுத்து இன்னொரு கேள்வி என்னண்டாக்கா, அந்த நேரான வழி என்ன? நேரான வழியை காட்டுன்னு கேக்குறோம். எந்த நேரான வழி? துவாவாகுது. இந்த என்ன நேரான வழி அது தோணிச்சு? ஓகே. மாஷா அல்லாஹ். சிஸ்டர், நான் இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வந்து 4 வசனத்துல அல்லாஹ்வுடைய பெயர்கள், இதுல இந்த சின்ன ஒரு 7 சூறாலேயே 4 வசனத்துல அவனுடைய பெயர்களே நிறைய 4-5 பெயர்கள் வருது. அல்லாஹ்வுடைய ஹஸ்மாவுல் ஹுஸ்னா தன்னுடைய பெயரை கொண்டு எல்லாமே சொல்றானா. ஸோ அதனால ஏன் அதுல அல்லாஹ்வுடைய குவாலிட்டி தனித்தனியா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய பெயரை இதுல வருது இல்லையா, 4-5 பேர் வருது. ஸோ அது ஏன் அவனுடைய பெயரை கொண்டு இந்த 4 வசனமும் இருக்குது சொல்லிட்டு வெரி question. குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். ஒரு கேள்வி, ஏன் ஃபர்ஸ்ட் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லல, அளவற்ற அருளாளர் வருது தானே? முதலாவது ஏன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து அகிலங்களும் எல்லாவற்றையும் படைத்து அப்படி வருது? ஃபர்ஸ்ட் ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் வரல? மாஷா அல்லாஹ் முஸினா. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஃபர்ஸ்ட் அது இருக்குதானே, அளவற்ற அருளாளன் என்று. ஆமா, அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் அனைத்து அகிலங்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு அது வருது. ஏன் அது ரெண்டாவது வேற ரஹ்மான் ரஹீம் வரணும்? ஏற்கனவே பிஸ்மில்லா வந்துருச்சு, ரஹ்மான் ரஹீம் தான். ஏன் ரெண்டாவது வேற திருப்பி? அப்படியா மிஸுனா? ஓ, அதுவும் தான் 2 கொஸ்டின் இருக்கு அதுல. ஏன் ஃபர்ஸ்ட் அது போடல? அதுல இருக்குது ஃபர்ஸ்ட் அர் ரஹ்மான் ரஹீம் வந்துட்டு அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடைய நீக்கி, அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீக்கி அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்து நாயன அல்லாவுக்கே ஆகும் என்று 2 மாதிரியும் வருது. ஏனுக்கு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். கேள்வின்னு வந்தா எவ்வளவு கேள்விகள் வருது பாத்தீங்களா? வானா சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் எடுத்திருக்கோம். இன்னும் இதுல நிறைய கேள்விய கேட்கறதுக்கும் ட்ரை பண்ணலாம். வேற யாருக்கும் அப்ப கேள்விகள் வரல. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண தானே, இந்த கேள்வி எனக்கு அந்த கேள்வி வந்துச்சுன்னு. இப்ப அதுக்கெல்லாம் நம்மளே வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிருப்போம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுகிட்ட இந்த வசனங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில அமல்படுத்தலாம்?
நான் சொன்ன மாதிரி நான் போட்ட அந்த 2 கொஸ்டின்ஸ்க்காக நான் எடுத்த அந்த பதில்கள். எந்த காரியமும் நம்ம செய்ய தொடங்கும் போது அல்லாவோட பேரை சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு நம்ம வந்து துவா செய்யறதுக்கு முன்னாடி அல்லாவை புகழணும் அப்படிங்கிறதும் இந்த சூறால இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் 4 வசனங்கள்ல அவனை பத்தி புகழ்றான். அவனுடைய புகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் 4 வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் வந்து மாபெரும் கருணையாளன், கிருபையாளன், அகிலத்திற்கே வந்து அதிபதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவா செய்யறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஸோ நம்ம துவா செய்யறதுக்கு முன்னாடி அல்லாவை புகழ்ந்துட்டு துவா செய்யணுங்கிறத இதுல இருந்து நம்ம கத்துட்டு நம்ம வாழ்க்கையில அமல் செய்யலாம். இது மாதிரி வேற என்ன விஷயங்கள் அமல் செய்யலாம் நம்மளுடைய வாழ்க்கையில? மாஷா அல்லாஹ். சூரா ஃபாத்திஹா மூலமா நம்ம வேற என்ன விஷயங்கள், உங்களுக்கு இவ்வளவு நேரம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுல்ல, அந்த கொஸ்டினை பத்தி ஒரு ஆன்சர் நம்ம மைண்ட்ல இருக்கலாம். அந்த ஆன்சர் மூலமா அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான், அதனால எனக்கு இது புரியுது, சோ அதனால என் வாழ்க்கையில இனிமே இதை செய்ய போறேன், இல்ல செஞ்சுக்கிட்டு வர்றேன், இது புரிஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? இல்ல இப்ப வந்து எந்த வசனத்தை பத்தியுமே குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து ரிப்பீட் பண்ணல. ஆனா திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த 7 வசனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஓகே, மாஷா அல்லாஹ். சோ இதை நம்ம திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கான், அதனால நம்மளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா சாரா சிஸ்டர்? ஆமா, அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே, மாஷா அல்லாஹ். இன்னொரு விதமா சொல்லலாம், அல்லாஹ் வந்து இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு உரியது அப்படின்னு சொல்றான். சோ அப்ப அல்லாஹ் வந்து அவனை புகழ்றத விரும்புறான், அப்படிதானே? சோ நம்ம அப்போ வந்து அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழணும். அப்ப நம்ம அந்த வாழ்க்கையில நம்ம அமல் செய்யற விஷயம் யோசிக்கும் போது அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த சூறால ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது பிடிச்சிருக்குது. நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல போறேன். ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரி வேற யாரு இதை படிக்கும் போது, இந்த 7 வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு வேற என்ன சிந்தனைகள் வருது? அது மூலமா உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை நான் எடுத்து இப்படி அமல்படுத்தலாம்னு நினைக்கிறேன், இந்த வசனம் மூலமா எனக்கு இது புரிஞ்சுச்சு, சோ நான் இதை அமல்படுத்தலாம்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில அப்படின்னு. சமினா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் வந்து புகழ்றது பிடிச்சிருக்குன்னு, அதே மாதிரி அல்லாஹ் தவிர வேற யாரையும் புகழக்கூடாதுங்கிறத இந்த வசனத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். மாஷா அல்லாஹ். கண்டிப்பா அல்லாவுக்கு தான் எல்லா புகழும். சோ அல்லாவை தவிர அந்த புகழ் வேற யாருக்கும் இல்ல. அதனால நான் புகழ்றதா இருந்தா அல்லாவை மட்டும் தான் புகழ்வேன். வெரி குட். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அல்லாஹ்வை புகழுங்க, அதுக்கடுத்து நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி உங்களுடைய தேவையை கேளுங்க. அப்பதான் உங்களுடைய அந்த துஆ அல்லாஹ்விடத்துல போய் சென்றடையுது. யார் அல்லாஹ்வை புகழலையோ ஸலவாத் சொல்லையோ அவங்களுடைய துஆக்கள் வானத்திற்கு மேல் உயர்றதே கிடையாது இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னை புகழ்றத தனக்குத்தானே புகழுக்குரியவனா இருக்கான். ஆனா அதே நேரத்துல அவனை புகழ்றதையும் அவன் விரும்புறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் விரும்ப மாட்டான்? நம்மளே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டோம், நம்ம ஒண்ணுமே இல்லப்பா பாங்க ஒரு சும்மா வந்துட்டு இருக்கோம், பாதத்தை எந்த பக்கம் போகணும்னு தெரியல, இந்த பக்கம் நான் தான் பாதையை காட்டி கொடுத்தேன், நான் தான் அன்னைக்கு 2 பக்கமும் 2 கேரி தூக்கிட்டு போனாங்க, நான் தான் கொண்டு போய் வீட்டு வரைக்கும் கொடுத்துட்டு வந்தேன், ஐயோ அவங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, நான் தான் போய் பீஸ் போட்டு விட்டேன், சொல்றோமா இல்லையா? எத்தனை சொல்றோம். ரொம்ப இல்லாட்டி நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது கார்ல வந்து நிப்பாட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லாட்டி அது ஒரு ரூடா ஃபீல் பண்ணுவாங்க. பாரு நம்ம நின்று அவங்கள கிராஸ் பண்ண விடுறோம், ஒரு தேங்க்யூ கூட சொல்லாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமா இப்படி நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்மள யாராச்சும் ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீங்க உங்களை பார்த்தாவே அவங்க அழகே, அவங்க நல்ல அறிவு, உண்மையிலேயே நமக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சு மனசெல்லாம் குளிர்ந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நல்லா சொல்லுவாங்க, நம்ம கால் வந்து தரையில படுமான்றது தெரியாது, அப்படி ஒரு பறக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்ஸ், மனசெல்லாம் குளுன்னு இருக்கும். அது அந்த ஃபீலிங் அது எப்படி எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்களேன். அப்படி ஒருத்தவங்க நம்மள புகழும் போது மனசும் முகமும் உள்ளம் அப்படி பூரிச்சு போய் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ற கணவரையே என்ன புகழும் போது முதல்ல அல்லாவுக்கு எல்லா புகழும், 2வது உங்களுக்குன்னு சொல்லிடுறது. கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ். அது நம்மளே இப்படி விரும்புறோம். ஆனா
நம்ம எல்லாம் ஒரு சாதாரண நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு கேரி பணத்துக்கு கொடுத்திருப்போம், இல்ல ஒரு வழியை காட்டியிருப்போம், இல்ல ஏதோ ஒரு 5 10 கொடுத்து உதவி பண்ணிருப்போம், இல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்திருப்போம், இதுதான். ஆனா சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இவ்வளவு செஞ்சிருக்கானே அல்லாஹ், அவனை புகழ்றதை ஏன் விரும்ப மாட்டான்? அப்போ கண்டிப்பா நம்ம புகழணும். புகழ்றதுக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான், வேற யாரும் இல்லைங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருத்தர் மனிதனுக்கு நன்றி செலுத்தலையோ, இப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சாங்களோ, அவங்களுக்கு தேங்க்யூ, ஜஸாக்கில்லா ஹைரா, ஜஸாக்கல்லா ஹைரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களுக்கு நன்றி செலுத்தினா அவங்க ரப்புக்கு நன்றி செலுத்த மாட்டாங்களாம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அவங்க செய்யறாங்க, வாங்குறாங்க, இதை தூக்குறாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றாங்க. ஓ ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் இப்படின்ற ஒரு வார்த்தைய, இல்ல உங்களுக்கு தேங்க்ஸ்ப்பா, இல்ல உங்களுக்கு நன்றிப்பா இப்படின்னு சொல்ல மனிதர்கள் கண்ணு முன்னாடியே சொல்லாதவன் எப்படி கண்ணுக்கு தெரியாத ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பான்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்தாதவன் ரப்புக்கு நன்றி செலுத்த மாட்டான் அப்படிங்கறதே. இன்னொரு விஷயம் இந்த வசனங்கள்ல இன்னொன்னு என்னன்னா, இப்ப அல்லாஹ் மாபெரும் கருணையாளன அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில எப்படி ரஹ்மானா இருந்தான், என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி ரஹீமா இருந்தான், அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் எனக்கு இந்தந்த விஷயத்துல எல்லாம் கருணையோட இருந்திருக்கான், எனக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் கிருபை செஞ்சிருக்கான் இப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கிறது. இப்ப நம்ம போய் என்ன செய்வோம், நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், மூசாவே நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு நம்ம எப்படி கிருபை செஞ்சோம் தெரியுமா, உங்க தாய்க்கு எப்படி கிருபை செஞ்சோம் தெரியுமா, உங்களை எப்படி வளர்த்தோம் தெரியுமா, உங்களை எப்படி நீங்க ஒரு தவற செஞ்சப்ப அங்க இருந்து வெளியாக்கணும் தெரியுமா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, நான் ஃபக்கீர் யா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு, அப்ப உங்களுக்கு வாழ்க்கை துணை மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் வழிகாட்டணும் தெரியுமா, அதுக்கு பின்னாடி நீங்க உங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு போகையில என்னுடைய வழியில தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுமான்னு அல்லாஹ் ஒண்ணு சொல்றான். இந்த மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு என்னுடைய ரப்பு என்னென்னவெல்லாம் செஞ்சோம் ஒரு லிஸ்ட போட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ், சூரா ஃபாத்திஹாவோட இதை முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் வாழ்க்கையில எப்படி ரஹ்மானா இருந்தான், ஏன் வாழ்க்கையில எப்படி ரஹீமா இருந்தான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி சிந்திச்சிருக்கோமா, இப்படி அந்த ரஹ்மானுக்கு அந்த ரஹீமுக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ் யா ரப்பே, கண்ணுக்கு நிறைஞ்ச கல்பு குளிர நீ வச்சியே ரப்பேண்டு எத்தனை லிஸ்ட போடலாம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு நம்ம இப்படி எல்லாம் சிந்திக்கலாம், இது இப்படி எல்லாம் சிந்திச்சு நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் அமல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி நம்ம கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணல, அந்த கேள்விகளுக்கு நீங்களே விடை தேடுங்க. நம்ம இவ்வளவு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் தானே, ஏன் ரப்புன்னு அல்லாஹ் ரப்புன்ற அந்த பேரை சொல்றான், ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு ஆயாலையும் அவனுடைய பேர் கொண்டு ஆரம்பிக்கிறான், இத பத்தி ரீசர்ச் பண்ணுங்க உங்களோட ஓன் டைம்ல. ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் சொன்னான், சூரா ஃபாத்திஹாவை மட்டும் எடுத்துக்கங்க இன்னைக்கு. அத சூரா ஃபாத்திஹாவோட 7 வசனங்களை பத்தியே திரும்ப திரும்ப சிந்திங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வருதோ அதுக்கான ஆன்சரை தேடுங்க. இந்த ஃபாத்திஹா நம்மளுக்கு தூங்குனதுல இருந்து எந்திரிச்சு நம்ம இது பண்ற வரைக்கும் இந்த 7 வசனங்களோட நம்ம ஒன்றிரணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த ததப்புருடைய முக்கியமான நோக்கம். ஓகே, மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா ரப்பி. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.